நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. சிம்ம ராசி. சார், சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம், கேரண்டியான முன்னேற்றம் இருக்கு. கேரண்டியான முன்னேற்றம். இப்போ நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் நாம உதாரணம் சொல்லலாம். நம்ம கிட்ட நிறைய அதுக்கான ஆதாரங்கள், நம்ம சிம்ம ராசியை சார்ந்த கிளைண்ட்ஸ், நம்முடைய நேயர்கள் நிறைய அன்பர்கள் இருக்காங்க, உதாரணம் சொல்லலாம். ஆனா பேரை சொன்னாலே நமக்கு ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசம் நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம். தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே சுவைத்து கொண்டிருந்த சிம்ம ராசி அன்பர்களே, தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே சுவைத்து கொண்டிருந்த சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப டஃப் கொடுக்கிறார் சாமி. முடியல சாமி, என்னால என்ன ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, இது என்ன ஒண்ணு காப்பாத்துங்க, விட்டுடாதீங்க சாமி, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு புலம்பக்கூடிய, வெளியில சொல்லாம அவ்வளோ தூரம் தடைகள், அவ்வளோ தூரம் கஷ்டங்கள். ஒரு பார்ட்னர்ஷிப்ல நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆக இருக்கலாம். ரொம்ப நாளா பார்ட்னர்ஷிப்ல இருப்பீங்க, அப்பா காலத்துல இருந்து, தாத்தா காலத்துல இருந்து ஒரு 18 வருஷமா பார்ட்னர்ஷிப்பா இருக்கும், 20 வருஷமா பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். பிஸ்னஸ்லாம் நல்லா சூப்பரா நடந்திருக்கும், பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கும். ஏஜ் ஃபேக்டாக இருக்கும், இல்லை கால சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், பசங்களுக்கு மாற்றி விட்டுடலாம் தொழிலை, பொண்ணுக்கு மாற்றி விட்டுடலாம், மாப்பிள்ளைக்கு கொடுத்துடலாம், பையனுக்கு கொடுத்துடலாம், எல்லாம் மனைவி பேரில் கொடுத்துடலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் கஷ்டங்கள் வரும், அது பிரிக்கிறதுல கஷ்டங்கள் வரும்.
அல்லது இப்போதான் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்த ஒரு 5 வருஷமாவது 3 வருஷமாவது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் கணவன் மனைவிடையே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம். அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஏஜென்சிஸாக இருக்கலாம். நிறைய ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஃப்எம்ஜி ப்ராடக்ட்டு அல்லது வந்து சிஎன்எஃப் அந்த மாதிரிலாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க. அப்போ சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட தடைகள் அல்லது கஷ்ட நஷ்டங்கள், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் சார். எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒரு நாள் நல்லா இருப்போம், ஆனால் இது எப்படி முடிவு கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, எந்த கர்மா எந்த பாவம் வந்து நம்மளை ஆட்டி வைக்குதோ அதற்குரிய தெய்வங்கள். இப்போது ரொம்ப சிம்பிள், ஒருத்தருக்கு சனி பகவான் பிடிச்சி ஆட்டி வைக்கிறார் சிம்ம ராசிக்கு. அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லி கொடுப்பேன் என்கிட்ட வர கஸ்டமருக்கு அப்படின்னா, இப்போ போன வாரம் கூட ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, திருப்பூரில் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய 3 கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது போக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பண்ணுறாங்க, இது இல்லாமல் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மகிட்ட வராங்க சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், சிம்ம ராசி என்பவர்கள் அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு 3 நாள் அங்கே அவங்க வீட்லேயும் கம்பெனிலையும் போச்சு. என்ன வேண்டிக்கிட்ட சொன்னேன், ஜென்மாந்தரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட தப்பு பண்ணீங்களோ நான் என் தப்பை உணர்ந்துடுறேன்ப்பா. நான் இந்த கஷ்டம் வந்து முன் ஜென்மாவில் நான் செய்த கஷ்டம், பாவம். ஸோ டைரக்டாக அவங்கள்ட்டே நான் மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன். சனி விட்டுடுவார் உங்களை. பிரார்த்தனை இப்படி இருக்கணும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களை, இது பரிகாரத்திற்கான மாதம், இது வழிபாட்டிற்கான மாதம். அப்போ ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகளில் இருந்தாலும், இந்த பூமியில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருந்து நான் சொல்கிற மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் சார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சார், அவங்க வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய குடும்பம், ஆன்மீகத்தை சார்ந்தவங்க, ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க, அதோட கூட ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க, ப்ளஸ் வந்து அவங்க அப்பா வந்து அரசியல் ஒரு பெரிய ஆள், அந்த அம்மா வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க, கோவில் தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது, சிங்கப்பூரில் ஒரு கோவில் இருக்குது, அதே போல் யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு கோவில் இருக்குது. அப்பேற்பட்ட குடும்பம் சார். ஆனால் அங்கே பாருங்கள், அவங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது ஃபேமிலிக்குள்ளேயோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ். அப்போ அவங்கள நெருங்கி நம்ம பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு. அவங்கள கடைசியில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னப்போ, இந்த கோவிலுக்கு போயிட்டு இதை செஞ்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒரு கோவில் பேரை சொல்லி விட்டாங்க. ஆச்சரியம், அவங்களுக்கு அப்படியே அது மாற்றி நடந்தது. மறுநாளே அந்த மனசு சங்கடம் நிவர்த்தியாச்சு. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, பரிகாரங்கள் கை கொடுக்கும். இந்த மாதம் பலவிதமான பாவங்களும் சரியாகக்கூடிய மாதம். சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். வெற்றி மேல் வெற்றி கிட்டும், கவலை வேண்டாம். அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளோ சரிபட்டு வராது. நாம் பார்க்குறோம் நிறைய குடும்பங்களில் அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் வந்து மதிக்காமல் இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலட்சியமாக இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்களில் ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பழக்கத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ரொம்ப நாளாக
நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.